இந்த ஏவிஎம் குடும்பம் என்று சொல்லும் அவர்களுடன் ஒட்டிக்கொள்வதில் எனக்கு பெரிய பெருமை. அந்த உரிமையை அவர்கள் கொடுத்ததற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோருமே சம்பிரதாயத்திற்காக வரவில்லை என்பது எனக்கு தெரியும். அவர்கள் எல்லோருமே அன்பிற்காகவும் மரியாதைக்காகவும் வந்தவர்கள், மாண்புமிகு முதல்வர் உட்பட. இந்த வளாகம் நான் களத்தூர் கண்ணம்மால படிக்க ஆரம்பிச்ச போது ஏவிஎம் இன்ஸ்டிடியூஷனில் நான் படித்தேன் என்பதில் எனக்கு பெருமை. அது ஏதோ ஜோக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லும் ஒரு விஷயம்னு. அப்படி அல்ல, அது மிக அல்ல. நாங்க படிச்ச விஷயங்கள் தான் எனக்கு இன்று வரை கை எடுத்து கொண்டிருக்கின்றன என்பது மிக இல்லாத ஒரு கூற்று. அதை வழிமொழிய எனக்கு மூத்தவர் எஸ்பிஎம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் இந்த பள்ளியிலிருந்து தான். நான் தவறு செய்யும் போது சத்தமாக சொல்லாமல், நான் நல்லதுகள் செய்யும் பொழுதெல்லாம் என்னை தோளில் தூக்கி கொண்டாடியவர் சரவணன் சார். அது நான் அபூர்வ ராஜபார்வை முடிந்த பிறகு அவர் சொன்னார், நான் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், என்ன சார் இப்படி இருக்குலாம் சொல்லிட்டு இருப்பேன். எடுத்து பாருங்க கமல், எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க எடுத்து பாரு கமல், எடுத்து பாருடா கமல் தான் பேசியிருப்பாரு சரவணன். இல்லவே இல்லை. நான் 16 வயசுல மறுபடியும் அசிஸ்டண்டா சேர்ந்த போது அவர் மட்டும் இல்ல, எஸ்பிஎம் சாரும் என்ன வாங்க கமல் அப்படின்னாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு, என்ன நீங்க வாங்க போங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நீயும் இனிமே எல்லாரையும் அப்படியே சொல்லு. நான் இன்னி வரலாம் அப்படிதான் இருக்கேன் சார். காந்தியார் அவர்கள் பார்த்த முதல் படம் என்னன்னு பார்த்தா அதுலயும் பெருமை இருக்கு ஏவிஎம்க்கு. அவங்க தொழில்நுட்பத்தில் செய்திருக்கும் வித்தியாசங்களை எல்லாம் இன்று நாங்கள் செய்ய முயன்று கொண்டிருக்கிறோம். இந்த வசதிகள், இந்த டெக்னிக் இல்லாத போது சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இப்போ குஹன் சார்லாம் விளையாடி இருக்கிற ஒரு சறுக்கு மரம் ஒன்று இருக்கும் எதிர்க்க, இப்போ இருக்கிற அந்த பங்களாவுக்கு எதிர்க்க. முதல்ல அதுதான் பங்களாவாக இருந்துச்சு. அதில் எப்படியாவது போய் விளையாடணுன்னு முத்துராம சார் அங்கெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் வான்னு கூப்பிட்டு வருவார். அங்கே விளையாடவே விட மாட்டீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த போது அதே இடத்துல எனக்கு ராக் அண்ட் ரோல் தியேட்டர் போட்டு கொடுத்து அதில் டப்பிங் பேச வச்சாங்க. அந்த கருவி தான் நான் விளையாடுவதற்கு சரியான கருவி என்று என்னை ஒரு பிள்ளையாகவே சொன்னார்கள். அதனால்தான் பேர் செல்லும் பிள்ளை என்று அவர்கள் படத்திற்கும் பெயர் வைத்தார்கள். அவருக்கு எந்தெந்த விஷயங்கள் பொருந்துமோ அதெல்லாம் எனக்கும் பொருந்தும். அவரும் சகலகல்லா வல்லவர் தான். அதெல்லாம் தனக்கு இருக்கிற புகழையெல்லாம் அவர் அப்படி கொடுப்பாரு. அவரு, நான் அவர்கிட்ட சின்ன வயசுல இருந்ததுனால கொஞ்சம் தைரியமா பேசுவேன். இப்போ சொன்னார் இல்லையா, வைரமுத்து சார் சொன்னாரு, இல்லை நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தா கூட நான் போய் அவங்க கூட தைரியமா பேச முடியும். முதலாளி அப்படிங்கிறது எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் சகலகலாவுக்கு பிறகு இப்படிலாம் அதிக பிரசங்கம் செய்யக்கூடாது என்பதை எப்படி களத்தூர் கண்ணம்மால எனக்கு டயலாக் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தவர் முத்துராம் சார் அவர்கள். இப்போ எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வர முடியல. அவர் தான் போய் அங்க அவர் பேசினதும் எனக்கும் ஏவிஎம்முக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை உங்களுக்கு விளக்கும்.